ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படிடா 5 நிமிஷத்தில் 50 தோசைக்கான மாவு ரெடி பண்ணுறதானே இங்கே பார்க்குறீங்க. அதை எப்படி நான் சொல்ல போகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் இயரே வந்து ப்ரீத்தி மிக்ஸி வாங்கினதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஒருவேளை ரிவ்யூ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க, கீழே ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாலும் சரி, கிரைண்டரை தூக்கி ஆட்டுறதுக்கு சிரமப்படுவீங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து கண்டிப்பாக இந்த மிக்ஸி வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறது நான் காட்டுகிறேன். 4 கப் இட்லி அரிசியை வந்து நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 4 கப் இட்லி அரிசிக்கு எப்போயுமே 1.25 கப் உளுந்து வந்து கரெக்டான பதமாக இருக்கும். அதாவது தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். 4 கப்புக்கு 1.25 தான் கரெக்டான அளவு. இது எல்லாத்தையும் நான் 3 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். இது கூட வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதையும் நல்லா ஊற வச்சுட்டு எல்லாமே 3 ஹவர்ஸ், அதாவது 3 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இந்த மிக்சியில் மாற்றிக்கலாம். இதை நான் போட்டதுக்கு அப்புறமா தண்ணி எப்படி ஊற்றிருன்னு சொல்லிடுறேன். இந்த அளவு மாதிரி போட்டிருப்பாங்க மிக்சியில், அந்த அளவுக்கு அரிசியை போட்டுட்டு தண்ணி முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, தூக்கி அடிச்சிருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அடிச்சிடும். ஸோ இது முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், நான் 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்ற போகிறேன். நான் வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணி தான் ஊற்றுறேன். இது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் படலாம். நான் அதை ஊற்றுனதுக்கப்புறமா 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் தான் மிக்சியை அடிக்க போகிறேன். அதுக்குள்ளேயும் அருமையாக அடித்து முடிச்சிடும். பாருங்கள், இது முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்காட்டில் எக்ஸ்ட்ரா தயவுசெய்து ஊற்றிடாதீங்க. முங்குற அளவுக்கு இருந்தாலே போதுமான அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும், அரிசி வந்து கொஞ்சம் தான் முங்கியிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், மேலாப்பில் தண்ணி லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இதுதானே கரெக்டான அளவு. ஸோ நம்ம இந்த அளவில் நம்ம மிக்ஸி அடிச்சிடலாம். இப்போ நான் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டாக 1.5 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் தான் அடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆயிரும். ஆன் பண்ணிக்க போகிறேன். நான் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸி அடிச்சிருச்சு. 1.5 நிமிஷத்தில் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன் நான் மாவை. ரொம்ப அருமையாக மாவு அடிச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 4 கப் அரிசிக்கு 1.25 கப் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்துக்கு வந்து 3 தடவை அடிக்கிற மாதிரி இருக்கும். 3 தடவை 1.5 நிமிஷம் அடித்தாலே போதும். சூப்பராக வந்துட்டு நான் அடுத்த பேட்சை போட்டுட்டு அதே மாதிரி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் இதையும் நான் போய் அடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த பேட்சையும் தூக்கி நான் இதில் கொட்டிட போகிறேன். இப்போ எனக்கு கடைசி பேட்ச் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது உளுந்து, அதையும் நான் போட்டு அது வந்து 1.5 நிமிஷமே தேவைப்படல, எனக்கு வந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் 3 பேட்ச் வந்து அரைச்சி 50 தோசைக்கடை மாவை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு, நான் ரொம்ப உப்பு சேர்க்க மாட்டேன், கரைக்கிறப்ப உப்பு போட்டு நல்லா கையில் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது வந்து ஒரு 6 மணிலேருந்து 7 மணி நேரத்துலேயே புளிச்சிடும் ஈஸியாக. ஒருவேளை ஈஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 7 ஹவர்ஸ்லேயே புளிச்சிடும். நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம், வெந்தயமே ஒரு நேச்சுரல் ஃபெர்மெண்டேஷன் தான். அது போக நம்ம கையில் வேறு நிறைய குட் பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து பிசையும் போது கண்டிப்பாக ஒரு 7 ஹவர்ஸில் வந்து புளிச்சிடும் மாவு. இந்த மாவில் எடுத்து நீங்கள் வந்து இரும்பு கல்லில் தோசை ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ ஒரு முருகலாக இருக்கும். தோசை மாவுக்கு வந்து கண்டிப்பாக பதம் ரொம்ப முக்கியம். 4 கப் அரிசிக்கு 1.25 கப் உளுந்து வந்து ரொம்ப கரெக்டான அளவு. ப்ளஸ் 2 ஸ்பூன் கிட்ட நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கணும். ஸோ அது வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மாவு தோசை ஊற்றுனீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.